காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து அம்முவ தேடி போறாங்க. போகும்போது காவேரி பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணமே நான் தான். என்னால தான் அம்முக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "இங்க பாரு காவேரி, நீ அழாத சரியா? நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனா தேடிட்டு வராரு. அதுக்குள்ள ராகவ் ஃபோன் பண்றான். அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. இது இது என்ன புது நம்பரா இருக்கு அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு பேசுறாரு. "யார் நீங்க?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "நானா? எனக்கு தெரியலையா உனக்கு? நல்லா பாரு, யோசிச்சு பார். நான் யாருன்னு உனக்கு தெரியும்" அப்படின்னு ராகவ் சொல்கிறான். அதை கேட்டோன்னே விஜய்க்கு கோவமாக வருது. "ஏய் ராகவ், நீ தானே எனக்கு தெரியும். எதுக்காக என் பொண்ணை கடத்தின?" அப்படின்னு கேட்குறாரு. "என்ன இவ்வளோ சாதாரணமாக கேட்குற? உன் பொண்ணை நான் கடத்தாமல் பின்ன வேற யார் கடத்துவா? என்ன 5 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல, ஒரு நாள் நீ ஜெயிலில் இருந்து பாரு, அந்த வலி தெரியும். என்னை அந்த ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க தெரியுமா? ஒரு ஒரு நாளும் நான் தாங்கின வலி எல்லாமே நீயும் உன் பொண்டாட்டியும் அனுபவிக்கணும். என்ன உன் பொண்டாட்டிக்கு ஏதோ கல்யாணம் ஆனதெல்லாம் மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா சொன்னார். இப்போ ஞாபகம் வர வச்சிடவா? நீயும் உன் பொண்டாட்டியும் வா, இங்கே தேடி வா, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும்" அப்படின்னு சொல்கிறான். எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஒரு இடத்துக்கு சொல்கிறான். அந்த இடத்துக்கு காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து டென்ஷனாக போகிறாங்க. "என்ன வந்துட்டியா? அங்கே இல்லை, நான் வேறு இடம் சொல்கிறேன் வா. அதுவும் கரெக்டாக 10 நிமிஷத்துக்குள்ளே வரணும், இல்லை உன் பொண்ணை போட்டு தள்ளிடுவேன்" அப்படின்னு ராகவ் சொல்கிறான். அதுக்குள்ளே வேறு இடத்துக்கு அப்படியே வேக வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாரு. அங்கேயும் இல்லை, இன்னொரு இடம். "ஏய் ராகவ், எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க? எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ மட்டும் கையில் கிடச்சா உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, நீ கண்டிப்பாக என் கையில் தான் சாவ" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? இன்னொரு இடம் சொல்கிறேன், நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. "என்னங்க இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், அங்கே வா இங்கே வான்னு சொல்லிட்டு இப்படி அலைய விட்டுட்டு இருக்கான், எனக்கு பயமாக இருக்குது. அம்முக்கு எதுவுமே ஆகக்கூடாது" அப்படின்னு காவேரி இப்படி பதட்டமாக அழுதுகிட்டே இருக்காங்க. "காவேரி, கொஞ்சம் டென்ஷன் ஆகாத, கம்முன்னு இரு, நான் ஏற்கனவே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்" அப்படின்னு விஜய் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறாரு. "இங்கே பாரு, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "ஐயோ கண்டிப்பாக நான் போக மாட்டேன், நான் அம்முவை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன்" அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற இடத்துல அந்த இடத்துக்கு போனோடனே அப்படியே ஒரு பில்டிங் இருக்குது. "ஏய், நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "வந்துட்டியா? அப்படியே வா, என்னோட ஆளுங்க உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க வா" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விஜய், காவேரி 2 பேருமே இருக்காங்க. "காவேரி, நீ வண்டியிலே இரு, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே போகிறாரு.